உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க. வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சீங்க? எப்படி பயணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அத ஒரு அழகா சொல்லுங்களேன். நான் வந்து வேறு மதத்தை சார்ந்தவ. 2010 வந்து கன்வெர்ட் ஆனேன். ம். கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 2011 மேரேஜ் ஆச்சு. ம். அவங்க வந்து கேத்தலிக். அது அப்போ மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 இயர்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. ரெண்டு பிள்ளைங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸு. அதனால அப்போ அது வரைக்கும் வந்து நான் கன்வெர்ட் ஆனன்ற ஒரு மோட்டிவில் தான் வந்து மேரேஜ்க்காக கன்வெர்ட் ஆனேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அப்படியே போயிட்டு இருந்துச்சு லைஃபு. அதுக்கப்புறம் சர்ச் போகிறது எல்லாமே கொஞ்சம் கம்மி. ஒரு ஃபுல்லாக வந்து நான் கேத்தலிக்க அப்படின்ற ஒரு இதுவும் இல்லாமல் கிறிஸ்டியானிட்டியில் இல்லாமல் நான் அப்படியே கொஞ்சம் விலகியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்து சரி நம்ம கண்டிப்பாக சண்டே பூசைக்கு போகணும் அப்படின்ற ஒரு இது வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட வீட்டு சைட்லேருந்து தான் இதை வந்து ப்ரெஷர் இருந்துச்சு. அப்போ சொல்லும்போது நான் நமக்குன்னு இப்போ போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக போகணும். அப்போ இவனும் பெரிய பையன் ஆகிட்டான். கேட்டிசம் கிளாஸில் இவனை கொண்டு விட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் ஆக்கணும் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு அந்த ஒரு தியானம் அட்டன் பண்ணேன். அதில் எனக்கு ஒரு விஷயமா வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கடவுளை தான் நம்பணும் அப்படின்னு நினச்சிட்டு 2018 வந்து ஃபுல்லாகவே வந்து நான் கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கடவுளை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் 2019 ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கடவுள் வந்து நாம கடவுளை ஏற்றுக்கல, கடவுள் நம்ம ஏற்றுக்கிறதுனால ஹஸ்பண்டே வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடியே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்து இருந்துச்சுன்னா நான் கடவுள்கிட்ட அந்த சைடு போயிருக்க சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கடவுள் தான் என்ன ஏற்றுக்கிட்டாரு. என்ன ஏற்றுக்கிட்டனால நான் இவ்வளோ இந்த நிமிஷம் வந்து ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்ற ஒரு இதுவும் இல்லாமல் நான் என்னால் எதாவது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேண்டில் மேக் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கடவுள் அதில் வந்து என்னை வழி நடத்திட்டு இருக்காரு.